சாதாரண காய்ச்சலுக்கு இப்படியெல்லாம் கை நடுங்குமா என அதிர்ச்சியூட்டுகிறார்கள். சமீபத்தில் பட விழா ஒன்றில் நடிகர் விஷால் கை நடுங்கியபடி பேசிய காட்சியை பார்த்த டாக்டர்கள். விஷால் என்றாலே ஹைட் அண்ட் வெயிட்டாக வானத்தில் பறந்து வில்லன்களை புரட்டி எடுக்கும் ஆக்ஷன் ஹீரோ தான் சட்டென நினைவுக்கு வருவார். ஒரு தயாரிப்பாளரின் மகன் என்பதால் சினிமாவில் நடிக்கிறார் என்பதையெல்லாம் அடித்து நொறுக்கிவிட்டு அதிரடி ஆக்ஷன் ஹீரோவாக தனக்கென ஒரு இடத்தை பிடித்தவர் விஷால். நடிகர் சங்க தலைவராகவும் ஆனதோடு தனது அம்மாவின் பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட தேவி ட்ரஸ்ட் மூலம் கல்வியை தொடர முடியாத ஏழை எளிய மாணவர்களுக்கு பல்வேறு உதவிகளையும் செய்து வருகிறார். எப்போதும் உடற்பயிற்சிகள் செய்து தன் உடம்பை ஃபிட்டாக வைத்துக் கொள்பவர் விஷால். அவர் டிப்டாப்பாக நடக்கும்போது கூட அப்படி ஒரு கம்பீர தோற்றம் கண் கவர வைக்கும். விஷாலின் ஃபிட்னஸுக்கு முக்கிய காரணமே அவரது தந்தை ஜி.கே. ரெட்டி. 85 வயதிலும் பாடி பில்டிங் உடற்பயிற்சிகள் செய்து ஃபிட்டாக வைத்திருப்பதுதான். விஷாலின் பூர்வீகம் ஆந்திர மாநிலம் சித்தூர். பெங்களூருவில் வந்து செட்டிலான விஷாலின் அப்பா ஜி.கே. ரெட்டி சினிமாவில் நடிக்கும் ஆசையில் சென்னைக்கு வந்தார். ஆனால் அவரது நடிப்பு ஆசை நிறைவேறாமல் போக முதல் மகன் விக்ரம் கிருஷ்ணாவை ஹீரோவாக்க முயற்சித்தார் ஜி.கே. ரெட்டி. ஆனால் இளைய மகன் விஷால் தான் தந்தையின் சினிமா கனவை முழுமையாக நினைவாக்கினார். செல்லமே, சண்டைக்கோழி, திமிரு என ஒவ்வொரு படத்திலுமே அதிரடி ஃபைட், கிராமத்து சென்டிமெண்ட் என தமிழ் ரசிகர்களின் இதயத்தில் அமர்ந்தவர் விஷால். அப்படிப்பட்ட விஷால் இப்படி கை நடுங்கியபடி பேசியதே இல்லையே என வருத்தப்படுகிறார்கள் திரைத்துறையினர். சுந்தர்சி இயக்கத்தில் நடித்திருக்கும் மதகஜ ராஜா படம் எடுத்து 12 ஆண்டுகள் கழித்து திரைக்கு வருகிறது. இந்த விழாவில் விஷால் கை நடுங்கியபடி பேசியது காண்போரை எல்லாம் அதிர்ச்சி அடைய வைத்தது. இந்த நிலையில் இந்த வீடியோவை பார்க்கும் டாக்டர்களோ விஷாலின் உடல் நலன் மீதான அக்கறையில் சில தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். அதாவது, சாதாரண காய்ச்சலுக்கு இப்படியெல்லாம் கை நடுங்காது. அப்படியே கை நடுங்கும் அளவுக்கு 102 டிகிரி காய்ச்சல் என்றால் கூட 2 கைகளுமே நடுங்கும். ஆனால் விஷாலுக்கு ஒரு பக்க கைதான் நடுங்குகிறது. அதேபோல் கை நடுங்கும் அளவுக்கு காய்ச்சல் இருந்தால் அவரால் இந்த மேடைக்கே வந்திருக்க முடியாது, பேசியிருக்கவும் முடியாது. சில மருத்துவ காரணங்களால் மட்டுமே இப்படியெல்லாம் கை நடுக்கம் ஏற்படும். அவரது கைகளை நேராக நீட்ட வைத்து கை நடுக்கத்தை நேரடியாக பரிசோதனை செய்துதான் அவரது உடல் நலத்தை கண்டறிய முடியும். அப்படியே கண்டறிந்தாலும் ஒருவரது உடல் நலம் குறித்த தகவல் என்பது பர்சனல் சார்ந்தது. விஷால் எப்போதும் போலவே அதே ஃபிட்னஸுடன் அதே உற்சாகத்துடன் திரும்பி வர வேண்டும் என்கிறார்கள் அவர் மீது அக்கறை கொண்ட டாக்டர்கள். டாக்டர்கள் மட்டுமா, தமிழ் ரசிகர்களும் அதையே தான் விரும்புகிறார்கள்.